விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. மீனாட்சி மூஞ்ச கைவி நாளாச்சி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா ஸ்ரீ புடிங்க. அதாவது ஸ்டேஜ் ஃபுல்லா ஆக்குபை பண்ற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க உங்களோட உங்க டான்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு. டான்சர்ஸ்க்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். ஜட்ஜஸ் சொல்லுங்க. கலா மாஸ்டர்
நீ கரகம் கற்றுக்கிறியா? நோ மாஸ்டர். அவங்க இருக்கிறவங்க எல்லாம் சலங்கை போட்டு ஆடுறீங்க, அதான் கரகம் கற்றுக்கிட்டா தான் அது போடுவாங்க. ஃபோக் கற்றுக்கிறியா? ஃபோக் கற்றுக்கிறியா? ஓகே, ஃபோக் சூப்பராக பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட் சாங் அது பக்கா அந்த கரகத்துடைய ஃபோக், இந்த நம்ம இந்தியனுடைய சவுத் இந்தியன் ஃபோக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணேன். ஒரே ஒரு மைனஸ் எக்ஸ்ப்ரெஷன் தான் பண்ண போகிறேன். அதாவது டான்ஸ் எங்கேயோ பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ இருக்கக்கூடாது. நான் சொல்ல ஒரு கேர்ள் ஆடினா பற்றி அவளே சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு ஆடுறான். அண்ட் குட்டீஸ் நீங்கள் எல்லாம் அழகாக பண்ணீங்க. அதுவும் அந்த காலை பேக்கில் பிடிச்சி அப்படி இப்படி மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணீங்க. பட் இன்னும் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வேணும். ஓகே, இன்னும் சிரித்து எக்ஸ்ப்ரெஷன் பண்ணும்போதும் அந்த டான்ஸுக்கு இன்னும் அழகுப்படுத்தும். புரியுதா? நீ சிரிக்காமல் ஆடினா அந்த டான்ஸுக்கு உயிர் வராது. நீ சிரிச்சுக்கிட்டே ஆடினா அந்த டான்ஸுக்கு உயிர் வரும். புரியுதா? ஓகே, சிரிச்சிட்டு ஹாப்பியாக நல்லா பண்ணும். இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப வேணும். ஓகே, குட் லக். எஸ் பிரசன்னா மாஸ்டர். ஃபர்ஸ்ட் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் சாங் கொஞ்சம் டிப்பாச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்டு வரும்போது ஃபுல்லாக பேக்கே பார்த்து ஆடிட்டு இருந்தீங்க. ஃபேவரே இல்லை, உங்களோட பேக்கு தான் இருந்துச்சு. எல்லோரும் க்ரௌடு வந்து நிற்கும் போது கூட அந்த க்ரௌட் வந்து ரொம்ப மாதிரி அது நீங்கள் வந்துட்டு அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருந்தீங்க. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு see you. ஸோ செகண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் ரியலி நைஸ். நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் கலக்கிடலாம். ஓகே ஓகே சாய், உங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ஜட்ஜஸ் சாய் யுவஸ்ரீக்கு உங்களோட ஸ்கோர்